நான் எங்க வீட்டுல 4வது பொண்ணு. எங்க அப்பா வந்து வேணாம் 4வது பொண்ணு இங்கே போட்டு போயிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கவங்களாம் டெய்லியும் பேக்கை தூக்கிட்டு போகுது, எங்கதான் போகுதுன்னு தெரியல, எங்கதான் வருதுன்னு தெரியல, அவங்க அப்பா காசெல்லாம் இப்படி கரியாக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு வந்த பிறகு நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோவப்படக்கூடாது. யாரு எது சொன்னாலும் அவங்க சொல்றத காதுல வாங்கக்கூடாது. மத்தவங்க சொல்றாங்க இவங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்னு நினைச்சேன்னா முடியாது. சரி போதும், இதுக்கு மேல போவேணா எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா இதுக்கு மேல படிக்கவே வேண்டாம், வீட்லயே இரு, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்னைக்குமே மத்தவங்க நம்மள ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா பார்க்கணுமே தவிர ஒரு கெட்ட உதாரணமா என்னைக்குமே ஆகிடவே கூடாது. அந்த ஒரே காரணம் தான், அது மட்டும்தான் என்னோட உந்துதலா இருந்தது. அதே மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன்ல என் கூடவே இருந்து என்னோட உறுதுணையா இருந்த என்னோட நண்பர்கள், தோழர்கள், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன் இல்ல வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப அமைதியா நடந்துக்கிறேன்னா என்னால கோவமா பேச முடியாதுன்னு கிடையாது. இந்த குரூவலான வேர்ல்ட்ல இப்படி அன்பா பேசுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அனைவருக்கும் வணக்கம். சாரி ஃபார் த வாய்ஸ். முக்கியமா எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்றாங்க, எக்ஸாம் பத்தி எழுதன பத்தி எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் எங்க வீட்டுல 4வது பொண்ணு, ஜிப்மர்ல தான் பிறந்தேன். எங்க அப்பா வந்து வேணாம் 4வது பொண்ணு இங்கே போட்டு போயிடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்க தாத்தா தான் சே வேணாம் நம்ம வந்து தூக்கிட்டு போய் வளர்க்கலாம் அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது சரி ஏதோ ஒண்ணு பொண்ணு பிறந்துருச்சு, வளர்த்துடணும், 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அந்த மாதிரி டைப்பு. நாங்க வந்து வில்லேஜ்ல, ரொம்ப வில்லேஜ், அங்க வந்து இப்படிதான் பார்ப்பாங்க. 12th முடிச்சிட்டாங்களா, நிலம் இருக்கா, அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளவுதான். மற்றபடி படிக்க வைக்கிறது இதெல்லாம் பெருசா அங்க கிடையாது. ரொம்ப எங்க அம்மா, எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட். படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும், அவங்களாம் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிறவங்க. அவங்கெல்லாம் சொல்லிதான் அந்த அளவுக்கு. அதுவும் நான் 2018 இருந்தே படிச்சுட்டு இருக்கேன். நடுவில் 2 வருஷம் பிரேக்கு, லாக்டவுனால படிக்கவே இல்லை சுத்தமா. எல்லா எக்ஸாம்லயும் 1 மார்க் 1/2 மார்க் அப்படிலாம் ஃபெயில் ஆகும் போது கிட்டத்தட்ட இது என்னோட 3வது எஸ்ஐ அட்டெம்ப்ட். அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கவங்களாம் டெய்லியும் பேக்கை தூக்கிட்டு போகுது, எங்கதான் போகுதுன்னு தெரியல, எங்கதான் வருதுன்னு தெரியல, அவங்க அப்பா காசெல்லாம் இப்படி கரியாக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லை. டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு வந்த பிறகு நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோவப்படக்கூடாது. யாரு எது சொன்னாலும் அவங்க சொல்றத காதுல வாங்கக்கூடாது. உனக்கு என்ன முடியும்ன்றது உனக்கு தெரியும். மத்தவங்க சொல்றாங்க இவங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்னு நினைச்சேன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஐ அப்ளை பண்ணும்போது நீ ஏன் அப்ளை பண்ற, பிசிக்கல்லாம் உன்னால பண்ணவே முடியாது, எதுக்கு பண்ற அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தான் முடிவு பண்ணணும், மத்தவங்க கிடையாது. அதே மாதிரி 2 வருஷம் எழுதினப்போ குரூப் 2, குரூப் 1, எஸ்ஐ, குரூப் 4 எல்லாமே 1 மார்க் 1/2 மார்க் அந்த மாதிரி மிஸ் ஆயிட்டே இருக்கும் போது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் வந்து சரி போதும், இதுக்கு மேல போவேணா எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா இதுக்கு மேல படிக்கவே வேண்டாம், வீட்லயே இரு, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். அப்போ இந்த இடத்துக்கு நான் இவ்வளவு தூரம் வந்து ஃபெயில் ஆகி திருப்பி போனேன்னா நாளைக்கு யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு நினைச்சு வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அக்கா பசங்கெல்லாம் சித்தியே படிக்க போனா ஃபெயில் ஆயிட்டா, வேலைக்கு போல, நீ ஏன் படிக்க போற அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடவே கூடாது. என்னைக்குமே மற்றவங்க நம்மள ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா பார்க்கணுமே தவிர ஒரு கெட்ட உதாரணமா என்னைக்குமே ஆகிடவே கூடாது. அந்த ஒரே காரணம் தான், அது மட்டும்தான் என்னோட உந்துதலா இருந்தது. என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அதே மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன்ல என் கூடவே இருந்து என்னோட உறுதுணையா இருந்த என்னோட நண்பர்கள், தோழர்கள், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மாதிரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இங்க கடலூர்ல தான் ஒரு பிசிக்கல்ல ஃபெயில் ஆயிட்டு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு, ஏன் ரேணு பிசிலாம் ட்ரை பண்ற, அதெல்லாம் ட்ரை பண்ணாத, எஸ்ஐ ட்ரை பண்ணு, குரூப் 2 குரூப் 1 ஆஃபீஸர் ஆவ, நீ ஏன் எஸ்ஐலாம் எழுதுற, பரவாயில்ல, உன்னோட இன்னும் பெருசா நீ வந்து ஆசைப்படு அப்படின்னு சொல்லி பெருசா ஆசைப்பட கத்து கொடுத்தாங்க. இந்த தருணத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் சாருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி பொண்ணுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க போகும்போது வரும்போது தேவையில்லாம பேசுறது, கமெண்ட் பண்றது, நீ பொண்ணு என்ன பண்ணிடுவ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது வந்து சொல்றது, நான் ஃபெமினிசம் பேசல,
ஜஸ்ட் சொல்றேன், நம்மளால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவோம், முடியலன்னா தூரம் நின்று பார்த்துட்டு போகலாம். அதுக்காக உன்னால முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னு சொல்றதை நிப்பாட்டிக்கோங்க. அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுற, ரொம்ப நைவா இருக்க, உன்னை எல்லாரும் சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன், இல்லை வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப அமைதியா நடந்துக்கிறேன்னா என்னால கோவமா பேச முடியாதுன்னு கிடையாது. இந்த குரூவலான வேர்ல்ட்ல இப்படி அன்பா பேசுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமை என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். அதை வச்சு கண்டிப்பா நல்ல பணி செய்ய முடியும் நான் நம்புறேன். நன்றி. ஒரு கஷ்டம் வந்து எவ்வளவு சாதனையாளராக மாத்துதுன்னு பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு சோர்வடையுதோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை நினைச்சு பாருங்க, நீங்களும் கண்டிப்பா பெரிய வெற்றியாளராக பாருங்க. தேங்க்யூ மேடம். தந்தையின் பெயர் ரங்கசாமி மற்றும் தாயாரின் பெயர் விருத்தம்பாள். அவர்களின் புதல்வி ரேணுகா ஃபயர் ஆபீசர் அவர்களை அழைக்கின்றேன்.